ஹாய் மக்களே, இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிது. ஆனால் வந்துட்டு பாருங்கள், வெள்ளை கலர் தான் அதிகமாக கிடைக்கிது. நம்மளுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலரில் கிழங்கு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அரிது. இன்றைக்கி நான் மார்க்கெட் சைடில் பார்த்தோன்னே வாங்கிட்டேன். ஆகா, இந்த கிழங்கு நமக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிழங்கை விட இது ரொம்ப சுவையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த வகையான கிழங்கு தான் அதிகமாக பயிர் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைப்ரிட்னால வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி கிழங்கு கொண்டு வராங்க. முன்னாடிலாம் அந்த ஆரஞ்சு கலர் தான் அதிகமாக இருக்கும். எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிழங்கு பயிர் பண்ணுவாங்க வீட்டிலையே. தோட்டத்தில் பயிர் பண்ணிவிட்டு அதை நம்ம நெருப்பில் வாட்டி தான் சாப்பிட்றது. ஸோ இப்போல்லாம் நெருப்பில் வாட்டுறதுக்கான வசதிகள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்துட்டாலும் வந்துட்டு சிலிண்டர் கேஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்துட்டு நம்ம தண்ணியில் வேக வச்சு தான் சாப்பிடணும். வாரத்தில் 2 முறையாவது இந்த கிழங்கு எடுத்துக்கோங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்க பழகுங்க. வயிற்றில் பூச்சிலாம் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே செத்து போயிடும். நம்ம மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. வாரத்தில் 2 முறை இந்த கிழங்கை வாங்கி கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.